ஹாய் ஹலோ எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம திருமலா திருப்பதி இன்ஃபோ பை KHM சேனல்ல வைகுண்ட துவார தரிசனம் 10 நாட்களுக்காக கொடுக்கப்படக்கூடிய இலவச SSD டோக்கன்ஸினுடைய தற்போதைய நிலவரம் என்ன என்பதை பார்க்கலாம். டிசம்பர் 23ஆம் தேதி தொடங்கி ஜனவரி 1ஆம் தேதி வரைக்குமான 10 நாட்கள் வைகுண்ட துவார தரிசன இலவச SSD டோக்கன்ஸ் இன்னைக்கு டிசம்பர் 22ஆம் தேதி மதியம் 2 மணியிலிருந்து கொடுக்க ஆரம்பிக்க போறதாக TTD இன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. பட் நேற்று டிசம்பர் 21ஆம் தேதி நைட் 11:30 மணிக்கே இந்த டோக்கன்ஸ் இஷ்யூ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. காலையில் SSD டோக்கன் ஸ்டேட்டஸ் வீடியோ போட்டிருந்தப்போ டிசம்பர் 23ஆம் தேதிக்குரிய SSD டோக்கன்ஸும் டிசம்பர் 24ஆம் தேதிக்குரிய SSD டோக்கன்ஸும் கம்ப்ளீட்டாக கொடுத்து முடிச்சு டிசம்பர் 25ஆம் தேதிக்குரிய காலை 9 மணி டோக்கன்ஸ் இஷ்யூ பண்ணிட்டு இருந்தாங்கன்னு நான் சொல்லியிருந்தேன். இன்னைக்கு காலையில் 10 மணிக்கு நம்முடைய சேனல் ஃபாலோவர் ஸ்ரீனிவாசமில் போய் டோக்கன்ஸ் கலெக்ட் பண்ணியிருந்தாங்க. காலையில் 10 மணிக்கு அவங்க போய் டோக்கன்ஸ் கலெக்ட் பண்ண சமயத்தில் ஸ்ரீனிவாசமில் ரஷ்ஷே இல்லாமல் இருந்திருக்கு. ஸ்ரீனிவாசமில் இந்த இலவச SSD கவுண்டர்ஸ் கொடுக்கறதுக்காக 10 கவுண்டர்ஸ் செட் பண்ணியிருக்கிறதாக சொல்லியிருந்தாங்க. காலையில் 10 மணிக்கு அவங்க டோக்கன் வாங்கின சமயத்தில் டிசம்பர் 25ஆம் தேதிக்குரிய கடைசி ஸ்லாட் நைட் 11 மணிக்குரிய ஸ்லாட் டோக்கன் அவங்க வாங்கியிருந்தாங்க. காலை 11 மணி ஸ்டேட்டஸ் படி டிசம்பர் 25ஆம் தேதிக்குரிய டோக்கன்ஸும் கொடுத்து முடிச்சிட்டாங்க. ஸோ இன்று காலை 11 மணி ஸ்டேட்டஸ் படி டிசம்பர் 23, 24, 25 இந்த 3 நாட்களுக்குரிய இலவச SSD டோக்கன்ஸ் கம்ப்ளீட்டாக கொடுத்து முடிச்சிட்டாங்க. இப்போ 11 மணியிலிருந்து டிசம்பர் 26ஆம் தேதிக்குரிய டோக்கன்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. டிசம்பர் 26ஆம் தேதிக்கு அதிகாலை 2 மணி ஸ்லாட் தொடங்கி நைட் 11 மணி வரைக்குமான ஸ்லாட் ஸ்கெடியூல் பண்ணியிருக்காங்க. இன்று காலை 11 மணிக்கு டிசம்பர் 26ஆம் தேதி அதிகாலை 2 மணி ஸ்லாட்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. இப்போ கரண்டா டிசம்பர் 26ஆம் தேதிக்குரிய டோக்கன்ஸ் இஷ்யூ பண்ணிட்டு இருக்காங்க. இந்த டிசம்பர் 26ஆம் தேதிக்குரிய டோக்கன்ஸ் எத்தனை மணி நேரம் அவைலபிளாக இருக்கும் என்பது நம்மளால எக்ஸாக்டா கெஸ் பண்ண முடியாது. ஸோ உங்களுக்கு இந்த இலவச SSD டோக்கன்ஸ் எவ்வளவு ஃபாஸ்டா கொடுத்துட்டு இருக்காங்க என்பது நம்முடைய வீடியோஸ் கண்டினியூஸா பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும். இப்பவும் சில ஃபாலோவர்ஸ் என்ன கேட்டிருக்கீங்கன்னா, எனக்கு டிசம்பர் 30ஆம் தேதிக்குரிய டோக்கன்ஸ் வேணும், 31ஆம் தேதிக்குரிய டோக்கன்ஸ் வேணும், ஜனவரி 1ஆம் தேதிக்குரிய டோக்கன்ஸ் வேணும்னா நான் எந்த நாளில் கியூவில் ஜாயின் பண்ணணும்னு சொல்லுங்கன்னு கேட்டிருந்தீங்க. இப்போ எக்ஸாக்டாக எதுவுமே நம்மளால் சொல்ல முடியாது. டிசம்பர் 22 தான் இன்றைய தேதி. அதுக்குள்ளே டிசம்பர் 26ஆம் தேதிக்குரிய டோக்கன்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கிட்டத்தட்ட டிசம்பர் 26னா நீங்கள் 22, 23, 24, 25, 26 5 நாட்கள் திருமலை அல்லது திருப்பதியில் தங்குற மாதிரியான சிச்சுவேஷன் தான் இப்போ இருக்கு. ஸோ நாளை அல்லது நாளை மறுநாள் திருப்பதிக்கு போய் இலவச SSD டோக்கன் வாங்க பிளான் வச்சிருந்தீங்கன்னா அடுத்த 3 அல்லது 4 நாட்கள் திருமலை அல்லது திருப்பதியில் தங்கி நம்ம தரிசனம் பார்க்குற மாதிரி இருக்கும். இல்லைன்னா இந்த SSD டோக்கன் வாங்குறதுக்கு ஒரு நாள் திருப்பதிக்கு போய் நம்ம SSD டோக்கன் வாங்கிட்டு வந்துட்டு நமக்கு எந்த நாளுக்கு தரிசனம் அலாட் ஆகியிருக்கோ அந்த நாளுக்கு மறுபடியும் நம்ம திருமலைக்கு போய் தரிசனம் பண்ணுற மாதிரியான சிச்சுவேஷன் தான் இப்போ இருக்கு. அகாமடேஷன், ஃப்ரீ லாக்கர்ஸ் இந்த சிச்சுவேஷன்ஸ் எல்லாம் எப்படி இருக்குது என்பதை பற்றி ஆல்ரெடி நான் போன வீடியோவில் நான் குறிப்பிட்டிருக்கேன். அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலன்னா வீடியோவினுடைய லிங்க்கை நான் கமெண்ட் செக்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். டிசம்பர் 23ஆம் தேதி தொடங்கி ஜனவரி 1ஆம் தேதி வரைக்கும் ஸ்ரீவாரிமெட்டு நடைபாதையில் எந்த விதமான டோக்கன்ஸும் இஷ்யூ பண்ண மாட்டாங்க. ஆல்ரெடி அலிப்ரி நடைபாதையில் டோக்கன்ஸ் எதுவும் கொடுக்கறது கிடையாது. அதே போல தான் இந்த 10 நாட்களுக்கும் டோக்கன்ஸ் எதுவுமே அலிப்ரி நடைபாதையில் கொடுக்க மாட்டாங்க. நீங்கள் திருமலைக்கு போய் மூலார் வெங்கடேஷ பெருமாள் தரிசனமும் வைகுண்ட துவார தரிசனமும் பார்க்க விருப்பப்பட்டால் கீழ் திருப்பதியில் கொடுக்கப்படக்கூடிய 9 இடங்களில் கொடுக்கப்படக்கூடிய SSD டோக்கன்ஸ் வாங்கிட்டோ அல்லது நீங்கள் ஆன்லைனில் இந்த 10 நாட்கள் துவார தரிசனத்திற்காக புக் செய்த 300 ரூபாய் தரிசன டிக்கெட்டோ VIP பிரேக் தரிசன டிக்கெட்டோ டோனார் தரிசன டிக்கெட் வைத்திருந்தால் மட்டும்தான் நாம் இந்த 10 நாட்களுக்கு தரிசனத்திற்கு போக முடியும். எந்த நாளுக்குரிய தரிசன டிக்கெட் அல்லது தரிசன டோக்கன் நம்ம வச்சிருக்கோமோ அந்த நாளில் மட்டும்தான் நமக்கு தரிசனத்திற்கு அலோ பண்ணுவாங்க. மோர் ஓவர் தரிசன ஸ்லாட்டுமே ஸ்ட்ரிக்டாக செக் பண்ண போகிறதா TTD சொல்லியிருக்காங்க. நீங்கள் நம்முடைய ஃபாலோவர்ஸ் யாராவது நாளை முதல் தரிசனத்திற்கு போக ஆரம்பித்து
உங்களை அந்த குறிப்பிட்ட டைம் ஸ்லாட்டில் மட்டும்தான் அலோவ் பண்ணாங்களா இல்லை டைம் ஸ்லாட்டுக்கு முன்னாடியோ பின்னாடியோ அலோவ் பண்ணாங்களா என்பதை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் அப்டேட் பண்ணிங்கன்னா மற்ற ஃபாலோவர்ஸுக்குமே அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த தகவல்கள் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோவை நீங்கள் பார்க்குறது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட ஷேர் பண்ணும்போது அவங்களுக்குமே இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்களும் இதுவரை எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணதில்லைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.